இங்கே பார்த்தீங்களா, திருப்பதியில் இருக்கோங்க. நினச்சே பார்க்க முடியாத ஒரு நாளில் சூப்பராக வந்தாச்சு. சூப்பராக சாமி தரிசனமும் செஞ்சாச்சு. மேகமூட்டத்தோட அழகாக வீட்டிற்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். திடீர்னு கிளம்பி திடீர்னு வந்தாச்சு. இந்த கார்த்திகை மாதத்தில் என்னோடய அனுபவத்தை இதில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் நினச்ச உடனே திருப்பதிக்கு வர முடியுமா, எப்படி ஈஸியாகவும் சூப்பராகவும் சாமி தரிசனம் பார்க்கலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருப்பதி பயணம் நான் திடீர்னு தாங்க முடிவு பண்ணேன். எப்போவுமே வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணி போகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. திடீர்னு வந்து புக் பண்ணி தான் நாங்கள் போவோம். அப்படி தான் திருப்பதிக்கு போகலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, பஸ்ஸில் போகலாமா ட்ரெயினில் போகலாமா அப்படின்லாம் யோசித்தப்போ ட்ரெயினில் தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதனால் வந்து டிக்கெட் எங்களுக்கு கிடச்சிச்சு. சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி 3 மணி நேரம் ட்ராவல். இது வந்து பார்த்திங்கன்னா காலை ட்ரெயின் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 6:20க்கு எடுக்கிறாங்க. நான் 5:45க்கெல்லாம் வந்துட்டோம். வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம்னாக்கா டைம் கொஞ்சம் கடந்துடும். எப்போவுமே வந்து நீங்கள் திருப்பதி போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளம்பிடுங்க. முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் அந்த டைமுக்கு போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதுங்க. திருப்பதியை பொறுத்த வரையும் நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னா அவன் கரெக்டாக கொண்டுக்கிட்டு போய் அந்த ஏழுமலையானை தரிசிக்க வச்சு சூப்பராக அனுப்பிடுவான். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் தேவையில்லை. இந்த கார்த்திகை மாதம் நம்ம திருப்பதிக்கு போகணுன்னு தான் நினச்சேன். உடனே அந்த செகண்டு நினச்சேன். அன்றைக்கி மறுநாள் இந்த கிளம்பி நானுமே வந்துட்டேன். சூப்பரான இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோச் நம்பர் S7 வந்து சூப்பராக உட்காந்தாச்சு. இப்போ சென்ட்ரல்லேருந்து திருப்பதி கிளம்பியாச்சுங்க. 3 மணி நேரம் ட்ராவலுக்கு பிறகு நம்ம வந்து திருப்பதி வந்துட்டேங்க. திருப்பதியை பார்த்த உடனே சந்தோஷமாகிட்டு இப்போ வந்து நம்ம எதுவுமே வந்து புக் பண்ணல இல்லைங்களா. கரெக்டாக மணி வந்து 10:45 ஆயிடுச்சு. 1 மணிக்கு எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்குறாங்கன்னு ஆன்லைனில் போட்டிருந்தாங்க. வந்து 7 மணிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, 7லேருந்து 9 மணி வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்க மதியம் 1 மணிக்கு கொடுக்குறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் காலை டயத்தில் வந்தேன். நான் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரெயினில் வந்ததுனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு ஸ்ரீனிவாசம் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே தான் வந்து இது பக்கமும் கூட. அதனால் வந்து இங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னாக்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணிக்கோங்க. இல்லை நடப்பாதையாக போனோம் அப்படின்னா அலப்பாரி நடப்பாதையில் உள்ள பூதவி காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3 இது இருக்குங்க. 1 விஷ்ணு ஸ்ரீனிவாசம், 2 ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸு, 3 வந்து பூதவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலையுமே எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க இதை, ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் இங்கே தாங்க டோக்கன் எடுப்பேன். இங்கே வந்து க்யூவில் நின்னாச்சு. 11:30க்கெல்லாம் க்யூவில் நிற்க விட்டாங்க ஓப்பன் பண்ணி. கரெக்டாக 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. க்யூவில் நின்று 2 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு கிடச்சிச்சு. இப்போ வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைம் இல்லாமல் மதிய வேளையில் தான் டோக்கன் கொடுக்குறாங்க. திருப்பதி போகிறவங்க அடிக்கடி இந்த டைமிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மாறுபடலாம். இப்போதைக்கு மதிய வேளையில் 1 மணி இல்லைன்னா 2 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டோக்கன் வாங்கியாச்சு. எனக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் வந்து விடிய காலைல 3 மணிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நான் மலைக்கு தாங்க போகிறேன். நம்ம லேட் பண்ண வேண்டாம். விடிய காலைல 3 மணிங்கிறப்ப கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜீப்பு மேலே போகுது மலைக்கு. அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் பஸ், ஏசி பஸ்ஸெல்லாம் போகுது. நம்ம இஷ்டம்தான், நம்ம எதில் வேணாலும் ஏறிக்கலாம். கவர்மெண்ட் பஸ்ஸுனால் 90 ரூபா, ஏசி பஸ்ஸுனால் 120 ரூபா. நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜீப்பு அதுவும் 120 ரூபா தான், ஓகேங்களா. நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போ வந்து செக் பண்ணுவாங்க இடையில. செக் பண்ணிவிட்டு அதே பஸ்ஸில் வந்து ஏறிக்க வேண்டியது தான். செக்கிங்லாம் நடந்தோடனே, ஓகேங்களா. மேலே போயிட்டு நம்ம வந்து ரூம் எடுக்க முடியாது. விடியக்காலம் 3 மணி இல்லைங்கிறதுல இப்போ போயிட்டு நான் வந்து டைம் வந்து போய் 10 மணி ஆகிட்டு. ஏன்னா நான் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்தவொடனே கீழே இருக்கிற திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதியை போய் மேலே பார்க்கலான்ட்டு தான் இருந்தோம். அதனால் வந்து ஸ்ரீ பத்மாவதி தாயாரை வந்து தரிசனம் பண்ணோம். அங்கேயுமே பிரம்ம உற்சவம் நடந்துகிட்ருக்கு. செம கூட்டம், செம சூப்பராக நடந்துகிட்ருக்கு. லைஃப் இருக்கிறவங்க போய் அங்கே கீழே இருக்கிற ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பதிக்கு மேலே போங்க. அது நல்ல இன்னும் விசேஷமானது. எனக்கு ரூமு கிடைக்கல. அதனால் வந்து லாக்கர்
அதில் வந்து சாவிக்கு வாங்கிக்கிட்டேன். நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஒரு பில்லு கொடுத்துருவாங்க. அதை கொண்டாந்து கொடுத்தோம்னா கீ கொடுத்துருவாங்க. ஒரு நபருக்கு ஒரு கீ தான். அதனால் நீங்கள் எப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை கீ வாங்கலாம். அதை நான் வாங்கிட்டு வந்து இங்கேயே வந்து நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நீட்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, சேஃப்டியான இடம் தான். வெந்நீரும் இருக்கும், பச்சை தண்ணி இருக்கும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம குளிச்சுக்கலாம். எனக்கு விடிய காலையில் 3 மணின்னொடனே நான் வந்து 11:30க்கெல்லாம் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் விடிய காலையில் வந்து சாமி தரிசனம் பார்த்தாங்க. நல்ல ஒரு தரிசனம், சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கூட வந்தவங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே டைமிங் கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் சொன்னாங்க. மறுநாள் 1 மணி, 10 மணி, சாயந்தரம் 4 மணி அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டாங்க. டோக்கன் கையில் அப்போ கேட்டால் யாரும் செக் பண்ண மாட்டாங்களான்னு. இல்லை, டோக்கன் இருந்தால் அந்த 24 ஹவர்ஸ் தான் கணக்கு, அந்த டேட்டுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இப்படி தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா நான் கண்டிப்பாக ரூம் புக் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருப்போம். சரி பரவாயில்ல. ஆனால் விடிய காலையில் தரிசனங்கிறது யாருக்கும் கிடைக்காது இல்லைங்களா, ஃபஸ்ட் டைம். நல்லா சூப்பராக இருந்துச்சு சாமி தரிசனம். அது மாதிரி நீங்கள் ரூமெல்லாம் கிடைக்காது அப்படின்னலாம் யோசிக்காங்க. ரூமு கிடைக்காட்ட ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் வந்து தங்கிக்கலாம். நிறையா மடம்லாம் இருக்குது, நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அப்படி எல்லா வசதியுமே திருப்பதியில் செஞ்சுருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிக்கலாம். அந்த சாமி பார்க்குற ஒரு நாள் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாமி தரிசனம் வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்திங்கன்னா பார்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. ரொம்ப பெருங்கூட்டமும் இல்லை, ரொம்ப கம்மியான கூட்டம் இல்லை, நார்மலான கூட்டம் தான் போயிட்டுருக்கு. இந்த முறையில் நீங்கள் வந்து திருப்பதி வர்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா வாங்க. எல்லா வசதிகளுமே இருக்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம்னாலும் போக போக அது வந்து கற்றுக் கொடுத்துரும். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ஒரு 300 ரூபா டோக்கனுக்கான ஒருத்தன்னு தான் நான் சொல்லுவேன். 300 ரூபா டோக்கனாக்கா நம்ம தேதியும் அந்த டைமிங்கும் முன்னாடியே தெரியும், அட்வான்ஸாக, அவ்வளோதான். இந்த ஃப்ரீ டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கியூவில் நின்று எடுத்துகிட்டு அப்புறம் போய் கியூவில் நிற்கணும். 300 ரூபா டோக்கன் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் பார்க்குறோம்னாக்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன் 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் பார்க்கணும். 1 மணி நேரம் தான் என்ன கேட்டால் டிஃப்ரெண்ட் வருது. அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதுங்க. திருப்பதி என்னை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிளம்பி வந்துக்கிட்டே இருங்க. ரூமு கிடச்சா ரூமை புக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நிறையா தங்குறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான், சாப்பாடும் ஃப்ரீ தான். தேவைன்னா எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். எனக்கு வந்து ஒரு சூப்பரான அனுபவம் தான் அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து. அடுத்த தடவை திருப்பதி போகிறப்ப இன்னொரு அனுபவத்தோட நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பதி ஏழுமலையான் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.